பட் அப்புறம் அந்த வயசுல என்ன தனிமையில எழுதுனேன் அப்படின்னு சொன்னீங்களே, அந்த வயசுல என்ன தனிமை? தனிமை அப்படிங்கிறது வந்து நானு பேசணும்னு நெனைப்பேன். நெறைய பேசணும் அப்படின்னு. ஆனா பேசுறதுக்கான ஸ்பேஸ் வந்து வீட்ல கிடைக்காது. எங்க அப்பா ரொம்ப ஒரு நண்பர் மாரி இருப்பாங்க. அம்மா ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்ட் மிலிட்டரி டிசிப்ளின்ல வந்து எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நான் ஒரு கருத்த சொன்னேன். ஒரு விஷயத்துல எனக்கு அரசியல் ஈடுபாடு அதிகம் உண்டு. அது சொன்னேன்னா, "சின்ன பிள்ளை சும்மா இரு" அப்படின்னு வந்து அந்த பேச விடாமல் இருக்கக்கூடிய அந்த இது. அப்புறம் ஒரு விஷயம் அநியாயம் நடக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் ஒரு 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவி. ஜங்ஷன் பஸ் ஏறுறதுக்காக ரவுண்டானா ஸ்டாப்ல நிக்கும்போது, கூட்ட நெரிசல்ல ஒருவன் வந்து என்ன வந்து முதல் முறையா ஒரு பாலியல் வன்முறை வந்து நிகழுது. நான் அவன திட்டிட்டேன் அவ்வளோதான். ம் "சனியனே கையெடு" அப்படின்னு சொன்னேன். எங்க அம்மா என்ன அடிச்சுட்டாங்க அந்த இடத்துல. என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அன்னைக்கு நாங்க ஜங்ஷன் போவே இல்ல. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து முழங்கால் போட வச்சாங்க. நான் தவறு செய்த உணர்வ வந்து எனக்கு குடுத்துட்டு இருந்தாங்க. நான் போன தலைமுறை அம்மாக்கள் எல்லாம் அப்படித்தானே, இல்ல? அப்படித்தான். இந்த தலைமுறை அம்மாக்கள் தான் கொஞ்சம் மெச்சூர்டா கொஞ்சம் கான்ஷியஸா இருக்கேன். நான் ஒரு அம்மாவா இப்படியெல்லாம் நான் இருந்துறக்கூடாது. ஏன்னா, அவங்க இன்னொரு இண்டிவிஜுவல். அவங்களுக்கு என்னன்னு புரியாம இருக்கிறதுக்குள்ள அந்த சிரமங்கள் வந்து அத கடந்து வரும்போது ஒரு தனிமை இருக்கும் இல்லையா? மனதளவுல ஒரு தனிமை இருந்தது. அத நிறப்பினது இளையராஜா தான்.